அன்பு நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இந்த ஓஷோவையும் புத்தனையும் என்னுடைய மதிப்புக்குரிய ரமண மகரிஷியும் நான் குருவாக ஏற்றுக்கொண்டதிலிருந்து என்னுடைய இந்த 62வது நடந்துட்டுருக்கிற வயதில் என்னால் எளிமையாக வாழ முடியுது. எப்படியெல்லாம் எளிமையாக வாழ முடியுதுன்னா, புத்தன் சொல்கிறான், உனக்குள் நீயே ஒளியாயிரு. ஓஷோ சொல்கிறாரு, உனக்குள் நீயே சிரிப்பாயிரு. ரமண மகரிஷி ஒற்றை வார்த்தையில் சொல்கிறாரு, நான் யார், அது கூட விதிக்கப்பட்டது மட்டுமே நடக்கும், விதியை மீறி எதுவுமே இல்லை, இந்த நொடி இப்படித்தான் இருக்கணுங்கிறது கூட விதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். இப்போ இது எப்படி என் வாழ்க்கையில் பயன்படுதுன்னா, என் செல்ஃபோன் இரவு 9 மணிக்கு பஸ் ஏறுவதற்கு முன் நானே இந்த சென்னை பஸ் ஆப் மூலமாக பார்த்துட்டு இருந்தேன், பஸ் வர நேரம் எப்பொழுதுன்ட்டு. பஸ் ஏறுறேன், படுத்தேன், அசதியில் கொஞ்சம் கண் அயறேன், இறங்கும்போது தொலைக்கிறேன். ஆக ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி எனக்கு சொந்தமாக இருந்த ஒரு செல்ஃபோன் 10 நிமிடத்திற்குள் நான் தொலைத்திடணும். வேறு ஒரு திருடன் அதை எடுத்துகிட்டு திருப்பி தராமல் இந்த சிம் கார்டை தூக்கி போட்டு நான் 10,500 11,000 ரவுண்ட் ஃபிகர் 11,000 எனக்கு நட்டமாகணுங்கிறது விதி. அப்போ அந்த விதிக்கு முன்னாடி அந்த நொடி கணத்தை என்னால் புரிதலோடு இருக்கவே மனசு ரொம்ப சோறாமல் அழாமல் தேம்பி கதறாமல், சரி இந்த நொடி இந்த கணம் ஏதோ ஒரு பாவக்கணக்கு, நான் பண்ண பாவக்கணக்கு என்னை கழிந்தது என்று நினச்சிக்கிட்டேன். அந்த திருடனுக்கு நான் ஏதோ இந்த பிறவியில் ஏதோ தர வேண்டியிருக்கு, அதை ரமண மகரிஷி சொல் போல கணக்குகள் கழிகின்றன, கர்மா கழிகிறது என்று நினைத்து கொண்டேன். அப்போ பாருங்கள், எவ்வளவு புரிதல்களையும் எளிமையான மனதையும் தருகிறது பாருங்கள் இந்த ஓஷோ, ரமணர், புத்தர், இந்த 3 பேருடைய ஆன்மீக சொற்கள். இதில் புத்தர் உச்சத்தில் என்னுடைய 62வது வயதை வாழ வைக்கிறார். எப்படி வாழ வைக்கிறார்னா, ஆசை விட விட ஆனந்தம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சொல்லி என்னுடைய 62வது வயதில் எனக்கு மாரடை பெருக்கு, மாதம் 5,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்றேன், தினசரி நெஞ்சு வலியில் துடிக்கிறேன், ரொம்ப கம்மியான வருமானம், மாத வருமானம், வேலை வெட்டியில் 15,000 தான் எனக்கு வருமானம். இப்போது ஆசை விட விட தான் என்னால் 15,000 ரூபாய்க்குள்ளே இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியுது. கை தூக்கி விட யாரும் இல்லை, நானும் என் மனைவியும், என் மனைவிக்கும் முட்டிவேலி மருத்துவ செலவுகள், இதையும் இவ்வளவத்தையும் அந்த 15,000 ரூபாயில் நானும் என் மனைவி இருக்க எந்த ஆசைகளும் வச்சுக்காமல் சாதாரண மிச்சர் பொறிகடலை கூட வாங்கி சாப்பிட்றதில்லை, வாங்குவதற்கு வசதி இல்லை, தான் சத்தியம். இப்படி வாழணும். ஓகே.